ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்கிற பழமொழிக்கேற்ப திமுக இப்போது குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம் எனவும் ஜெயலலிதாவின் ஆருயிர் தோழி சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு சசிகலா எழுதியுள்ள மடலில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எதிர்த்த திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சூழலை நாம் உருவாக்கிவிடக் கூடாது எனவும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக தான் ஒரே தீர்வு எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொண்டர்களின் இயக்கம். தொண்டர்களின் முடிவுக்கு கட்டுப்பட்டு நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் கழகத்தை வழிநடத்தி செல்வோம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ள சசிகலா தனிப்பட்ட மனக்கசப்புகளையும் கருத்து வேறுபாடுகளையும் புறக்கணித்து கட்சியின் நலனையே முன்னிறுத்த வேண்டும் என கூறியுள்ளார். நம் கழகத்தினரின் மீது தனக்கென்று எந்தவித கோபமோ வருத்தமோ இல்லை என கூறியுள்ள சசிகலா, உங்களில் ஒருத்தியாக உங்களின் சகோதரியாக இருந்து அனைவருடன் ஒன்றிணைந்து கழக பணியாற்றவே தாம் விரும்புவதாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட அதிமுக வெற்றி பெற தன்னால் எந்தவித இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எண்ணிதான் தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கியிருந்து அமைதி காத்ததாகவும், ஆனால் அந்த தேர்தலிலும் அதன் பிறகு நடந்த எந்த தேர்தலிலும் அதிமுக இன்று வரை வெற்றி பெற முடியாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள சசிகலா, இதை இப்படியே இனியும் வேடிக்கை பார்ப்பது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகிவிடும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய கட்சி ஆடுகள் மோதி கொள்ளட்டும் என ரத்தம் குடிக்கும் ஓநாய்கள் காத்து கிடப்பதாகவும் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் தந்துவிடக் கூடாது எனவும் சசிகலா எச்சரித்துள்ளார். என்னதான் ஒரு கையை மட்டும் தட்டினால் எப்படி ஓசை வராதோ அதேபோல் தனி ஆவர்த்தனம் செய்வதால் வெற்றி என்கிற இலக்கை அடைவது மிக மிக கடினம் என்கிற உண்மையை உணர்ந்தால்தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கட்டிலில் அமரும் என சசிகலா தெரிவித்துள்ளார்.